Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 944 பார்ட் 1. ஓபன் பண்ணா டாக் ஸ்டோமு கின்னு இவங்க ரெண்டு பேரும் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே லைவா வீடியோல பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்ல தான் இருப்பானுங்க. ஏன்னா யாசுய் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர் கேபிட்டல் இந்த அளவுக்கு பதட்டமாகும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்க ஜோரோவும் செஞ்சியும் என்ன மைண்ட் செட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இங்க இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரம் இங்க அந்த அஷுரா டோஜி எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் அந்த ஹோல்டமை காலி பண்ணாம விடவே மாட்டேன்ட்டு அவங்க ஆளுகளை கூப்பிட்டுட்டு கிளம்புவானா. உடனே கின்ன அவனை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு அந்த பொருளை திருநது இவன் பேரை எழுதி வச்சது எல்லாமே இவங்க தான் எல்லா உண்மையை சொல்லிடுவான். அவன் கடுப்பாயி நிஜமா சொல்றியா, நீ தான் இதை பண்ணியான்னு கேட்டா ஆமாடா, ஹோல்டமை கிளப்பி விடுறதுக்காண்டி நாங்க தான் இந்த மாதிரி பண்ணோம், இதை பண்ண சொன்னதே நான் தான் அவங்ககிட்ட இருக்க ஃபுட்டு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டையா போட சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ண மாதிரி மாத்தி விட சொன்னேன், அதே மாதிரி பண்ணாங்க. அவனும் உங்க கூட சண்டைக்கு வரேன்னு உங்க ஏரியா மொத்தத்தையும் அழிச்சிட்டான். ஆனா அந்த மாதிரி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு அஷுரா டோஜிக்கு செம்மையா கடுப்பாகுது. அவன் ஆளுகள்லாம் கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. கின்னு எதிர்த்து சண்டை போட ரெடியா இல்ல, அப்படியே அங்கேயே நின்றுவான். அடிக்கணும்னா அடிங்க, கொல்லணும்னா கொல்லுங்கன்னு. அஷுரா டோஜி யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்டா கின்னு நீ பார்த்து விட்ட இந்த வேலையினால எங்களோட இடமான அட்டமயமா மொத்தமா எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் சென்டிமெண்டா யோசிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுவான்னு பார்த்தா கின்ன தூக்கி தரையில உரியாட்டி ஒய்யால ட்ராப் ஆட வைக்கிற ட்ராப்பு தூக்கி போட்டு பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு. டாக் ஸ்டோம் வேணாண்டா எதுவும் பண்ணாத, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிரும் பாரு. அது எப்படி அவன் மன்னிப்பான்? கின்னுக்குமே அவனை திருப்பி கூப்பிட்டு வர வேற வழி இல்லையே, அதனாலதான் நாங்க எப்படி பண்ணோம்னு சொல்லி கோவமா எந்திரிப்பான். அடுத்த செகண்ட் அஷுரா டோஜியோட காலில் விழுந்து என்னைய மன்னிச்சிரு அஷுரா, உன்னைய எங்க சைடு கூப்பிட்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம், ஆனா அந்த கிறுக்கு பயிலுக்கு இப்படி பண்ணுவானுங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல, இதெல்லாமே நம்ம ஓடனுக்காக மட்டும்தான் பண்ணேன், எனக்கு நிறைய டைம் இல்ல, அதனால தான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டோம், என்னைய மன்னிச்சிருன்னு படுத்தே விட்டான். அப்புறம் இன்னும் சென்டிமெண்டா பேச ஆரம்பிப்பான். என்னன்னா 20 வருஷம் ஆச்சு, இத்தனை நாளா ஆச்சுன்னா உலகமே மாறும், மக்களோட மனசு மாறாமையா இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னுமே இந்த நாட்டுல மக்கள்லாம் என்னைக்காச்சும் இந்த நாடு பழையபடி மாறிடாதான்னு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த விஷயத்த அவன் யாசுய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது. நான் மனுஷன், அவரையே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்களோட பிளானை காப்பாத்தி இருக்காரு. எதுக்காக? எப்படியாச்சும் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு. அவரு எனிமீஸை டைவர்ட் பண்ணி ஒரு மிஸ்லீடு பண்ணனால தான் இப்போ இவங்களால அடுத்த மூவ பண்ண முடியுது அப்படின்ட்டு அவனோட மொத்த பிளானையுமே சொல்லிடுவான். அதான் அந்த மாதிரி மூன் டாட்டூ போட்டிருக்கிறது ஒன்னும் சும்மா டிசைனுக்காண்டி இல்ல, இந்த மாதிரி ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒனிகஷிமால நாங்க ஒரு பெரிய சண்டையை நடத்த போறோம், அதுல ஒரோச்சி கைடோனி எல்லாத்தையும் காலி பண்ண போறோம், இதுக்காக கண்டிப்பா மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து எங்க கூட சண்டை போடுவாங்க, என்னதான் நாங்களும் மக்களும் ஒன்னு சேர்ந்தாலும் அந்த ஃபோர்ஸ் பத்தாது, அதுக்கு உன்னோட பவரும் தேவை, அப்பதான் கைடோ ஒரோச்சியை காலி பண்ண முடியும், அதனால எங்களுக்காண்டி சண்டை போடுவியா அஷுரா அப்படின்னு காட்டுத்தனமா கெஞ்சின உடனே சுத்தி இருக்க அவன் ஆளுகளே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டானுங்க. விட்டா அவனுங்களே வந்து ஜாயின் பண்ணிடுவானுங்க போல. உடனே அஷுரா டோஜி என்ன சொல்லுவான், 20 வருஷம் கொஞ்ச நெஞ்ச டைம் இல்ல, எவனா இருந்தாலுமே நம்பிக்கை விட்டுருண்டா அப்படின்ட்டு நேரா அவன் எரும மாட்டுக்கிட்ட போவான். அவ்வளவுதான், இனிமேட்டு இவங்கிட்ட பேசி வேலைக்காகாதுன்னு நினைக்கும் போதுதான் சரக்கு எடுத்து குடிச்சிட்டு என்னைய ஃபாலோ பண்ணிவாங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு காமிக்கணும்பா அப்படின்னா ஒத்துக்கிட்டானா இல்லையா, இடுபட்ட பையன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு சரி இப்போ உடோன்ல தான் பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு சைடு யூஸ்டஸ் கிட்ட அங்க செத்துக்கிட்டு இருக்கான், இங்க நம்ம பையன் கொலவெறியில சண்டை நின்றுட்டு இருந்தான். ஆனா அந்த டைம் நம்ம பிக் 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 மாம் அங்க வந்துட்டா. வெளியில சத்தம் மட்டும் தான் கேக்குது, என்ன சத்தம்னு தெரியல. குயின் அவன் காட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சா அவனுக்கும் தெரியல. வெளியில இருக்க காட்ஸை கான்டாக்ட் பண்ணி பாப்பானுங்க, ரெஸ்பான்ஸே இல்ல. அவ மிதி என்ன சாதாரண மிதியா, இத்தா தண்டி மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, எல்லாம் சர்ன்னு செத்துட்டானுங்க. எனக்கு ரெட் பீன் சூப்பு வேணும், கேட்ட திறங்கடா நான் போய் குடிக்கணும்னு சொல்லி அந்த கதவை போட்டு இழுத்து பாப்பா வராது. விடுவாளா அவ டம்மு 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 டம்முன்னு கண்ட மெனிக்கு அதுல போட்டு இடிச்சுக்கிட்டு இருப்பான். அவ இடிக்கிற போர்ஸுக்கு சாப்பரே திருச்சிருவானா பாருங்க. உடனே ஒட்டமா பார்த்துட்டு அப்படித்தான் எப்படியாச்சு அண்ணனை காப்பாத்திரு, உனக்கு சூப்பு கண்டிப்பா கிடைக்கும்பா, சாப்பருக்கு தான் இங்க அள்ளு விடும், ஏமா நீ அவளை உசு பேத்தி விட்டு போயிருவே, சூப்பு கிடைக்கலன்னா எனக்கு தான் ஆப்பு வைப்பா, என்ன பத்தி யாராச்சும் யோசிச்சீங்களா ஐயோ அப்படின்ட்டு பயத்துல அங்க நடுங்கிட்டு இருப்பான். பிக்மாம் இடிக்கிற இடியில அவ்வளோ பெரிய கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நுறுங்க ஆரம்பிக்குது. இங்க சாப்பருக்கு பாத்தீங்கன்னா அடிவயிறு கொஞ்சம் கொஞ்சமா கலக்குது. ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் டெஃபினட்டா அங்க ரெட் பீன் சூப்பு இருக்காது அப்படின்னு ரிட்டர்ன் வந்து இவளை கவுவா. இன்கேஸ் அவளுக்கு ஷாக்கில் ஏதாச்சும் பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்பவுமே இவங்களை கொல்லுவாளே, என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருப்பான். அங்க பிக்மாம் இடிச்சுக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா உடையுது, ஆனா கம்ப்ளீட்டா இன்னும் உடையல. ஓகேக்கோ இந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அதே அளவுக்கு தான் இருக்குது. இது என்ன ஸ்டீல் கேட்டா இந்த அளவுக்கு உடையாம இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க டம்மு 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 டம்முன்னு இடிச்சு ஆல்மோஸ்ட் முக்காவாசி உடைச்சிட்டா. அந்த சத்தத்தை கேட்டவனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓலின்னு போமா போமா ஒட்டச்சு தள்ளிட்டு போமானவனே அவன் அந்த கேட்டை
கேட்டை புடிச்சு ரெட் பீன் சூப் எனக்கு வேணும்டா அப்படின்னு புடிச்சு ஒரு இழுப்பான். அவ்வளவுதான் கேட்டை உடைச்சு விட்டால். இவ்வளவு நேரம் அந்த ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்த மொமனசுக்கேவே பீதியில டிராகனா மாறிட்டான். அவன் மூஞ்ச பத்தியில எப்படி சந்தோஷத்துல இருக்கான்னு. எல்லாம் சூப்புக்காக தான் குயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கேட்டை யாரோ உடைச்சிட்டாங்க, நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு என்னன்னு தெரியல உடனே கண்டிப்பா ஏதாச்சும் இன்வேடரா தான் இருக்கும், விடாதீங்க யாரா இருந்தாலும் போட்டு தள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஆளுங்கெல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இன்னைக்கு 2ல 1 பார்த்தனு போய் பார்த்தா அடுத்த செகண்ட் அவனுக்கு மூஞ்சில பீதியா பாத்தீங்களா அப்படியே ஆடி போயிருச்சு. அவ உடனே எப்பா டெலிஷியஸான ரெட் பீன் சூப் எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் ஜாலியா தின்னுட்டு போயிருவேன்பா. அவனுங்களே அத்தாதண்டி உருவத்தை பார்த்தா பயத்துல இருக்கானுங்க. அவனுக்கு என்ன கூகுள் மேப்பை போட்டு ரூட்டா காட்டி கொடுத்துட்டு போவானுங்க. சோ பீதியில ஒன்ன ஏண்டா ஒருத்தர் ரெட் பீன் சூப் கேட்டுட்டு இருக்கா ஓடவா சரிங்கன்னு அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பான். சோ இப்படி பயங்கரமா அங்க கதறல் சவுண்ட் எல்லாம் கேட்ட உடனே இங்க இருக்க யாருக்குமே புரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுனா கைடோ தான் பண்ணுவான். ஆனா அவன் வந்தா தெரிஞ்சிருமே யாருன்னு தெரியலையேன்னு ஆர்வமா வெயிட்டிங். இங்க வெளியில நம்ம சாப்பர் தான் தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். நான் கன்ஃபார்மா சாக போறேன், என்னோட கடைசி ஆசையா தயவு செஞ்சு யாராச்சும் நிறைவேத்துங்கன்னு. இங்க பிக் மாம் அப்படியே சூப்பை தேடி உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கான். அவளை பார்த்தவனுங்க எல்லாம் பயத்துல ஒளிஞ்சுக்குவானுங்க. உள்ள போயிட்டு இருக்கவ செகண்ட் கேட்டுக்கு போயிட்டான். அங்க அனௌன்ஸ் பண்றானுங்க செகண்ட் கேட்டையும் இன்ட்ரூடர் காலி பண்ணிட்டாங்கன்னு. அடுத்து நீ தேர்டு கேட்டு தான் அங்கதான் நம்ம பயில இருக்கானுங்க. அப்படி வந்துட்டு ஒரு அடி அடிச்சு ஓட்டப்பா அந்த இடமே புகமண்டலமாயிரும். எல்லாம் யாருன்னு பயங்கர ஆர்வமா பார்ப்பாங்க. அப்படியே புகை கலைய வில்லத்தனமா இழுச்சுக்கிட்டே என் ரெட் பீன் சூப் எங்கன்னு கேட்பான். இதுக்கப்புறம் அவ ரெட் பீன் சூப்பை குடிச்சாளா இல்லையா, லூஃபியை பார்த்து அவளுக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.